அனைவருக்கும் வணக்கம். லக்ன முதல் 12 பாவங்களில் சுக்கிரன் அமர்ந்த பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே சுக்கிரனை நாம் குருவை போல் 100% சுபகிரகமாக வரையறுக்கிறோம். இல்வாழ்க்கை சுகங்களை, அதாவது சிற்றின்ப சுகங்களை முழுவதுமாக கொடுக்கக்கூடியது சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில துணைவர்களோடு இருக்கும் பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை காண்பது, அதுபோல் இயலிசை நாடகங்கள்ல ஜாதகர் திளைத்து போயிருப்பது, இயலிசை நாடகங்களில் பிரபலமாகுவது, இதெல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆளுமையில தான். அதுபோல் எந்த பொருளை வாங்கினாலும் அதுல ஒரு கலைநயத்தோடு வாங்கக்கூடியவர் இந்த சுக்கிரனுடைய ஆளுமை நிறைந்தவர் தான். சுக்கிரன் எவர் ஜாதகத்தெல்லாம் வலுவா இருக்கோ அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும். சுக்கிரன் வலுத்தவர்களை ஒரு முறை பார்த்து விட்டு மறுமுறை திரும்பி பார்க்கக்கூடிய அந்த அமைவுகளும் இந்த சுக்கிரனுக்கு உள்ளதுதான். அப்ப 100% சுபரான இந்த சுக்கிரன் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய காரகம் இல்வாழ்க்கை சுகங்கள் முற்றிலுமே சுக்கிரனோட தான். ஒரு மனிதர், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சுகங்கள்ல இருந்து ஒரு வாகனங்கள்ல பயணப்படும் போது ஒரு மகிழ்ச்சியான பயணத்திற்கும் இந்த சுக்கிரன் தான் காரகம். உதாரணத்துக்கு ரொம்ப சுக்கிரன் வலுத்து இருக்கிறாரா, லக்னாதிபதி ரொம்ப வீக்கா இருக்கிறாருன்னா அந்த ஜாதகர் அரசு வாகனங்கள்ல போனாலும் ஜன்னலோர இருக்கைகள்ல இயற்கையை அழகாக ரசித்து கொண்டு செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுப்பார். கூரை வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட லக்னம் வலு சுத்தமா இல்லை, சுக்கிரனும் லக்ன அவயோகராகி வலுத்துறார். கூரை வீட்டுல படுத்திருந்தா கூட மகிழ்ச்சியாக தன் உள் கட்டமைப்புகளை ஏற்படுத்திப்பார். சில வீட்டு உள்ள எல்லாம் போனீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு கண்கவர் பொருளாவே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த சுக்கிரன் தான். அதுபோல் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் என்னென்ன தொழிலெல்லாம் கொடுக்க முடியும்னா, டிரான்ஸ்போர்ட்டை வச்சு இந்த சுற்றுலாக்கள் செல்வதெல்லாம் சுக்கிரனுடைய தொழில் தான். ரெசார்ட் வச்சிருக்கிறது சுக்கிரனுடைய தொழில் தான். ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த ஃபுட் கொடுக்கக்கூடிய ஸ்டேயிங் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் சுக்கிரனுடைய தான். டிராவல்ஸ் எல்லாம் சுக்கிரனுடையது தான். கலைப்பொருட்கள் சார்ந்து செயல்படுவது சுக்கிரன் தான். புத்தாடைகள் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுல தான் வருது. ஒரு மனிதன் பார்த்ததுமே மகிழ்ச்சி பெறக்கூடிய கிஃப்ட் ஷாப் எல்லாம் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுல தான் வருது. பெரும் கலைப்பொருட்கள், கலையான கட்டிட அமைப்புகளுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் காரணம். அப்போ பொதுவா சுக்கிரன் என்பவர் ஒரு ஜாதகத்திலே இல்வாழ்க்கை சுகங்களை முழுவதும் கொடுக்கக்கூடிய, இது எல்லாருக்குமே தேவை. மனுஷனா பிறந்துட்டோம், நம்ம ஒன்றும் சாமியாரா பிறக்கல. சாமியாரா பிறந்தாதான் சுக்கிரன் தேவையில்ல. யாரெல்லாம் சாமியாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் தேவையில்ல. ஆனா இல்வாழ்க்கை வாழ்வதற்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியமானவர். சுக்கிரன் ஜாதகத்துல வலுப்பெற்று இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் லக்னம் முதல் 12 பாவங்கள் அமர்ந்தார். என்னென்ன பலன்லாம் செஞ்சிடறார், லக்ன யோகர் அவயோகர்ன்றத அடுத்து பார்க்கலாம். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் லக்ன யோகரா இருந்தா நேர்மையா கிடைக்கும். லக்ன அவயோகரா இருந்தா அந்த பண்புகளாலே ஜாதகர் சமூகத்துல மக்களால் தூற்றப்படுவார், கஷ்டத்தை உள்ளாக்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த வகையில லக்னத்தில் சுக்கிரன், ஜாதகர் ரொம்ப என்டர்டைன்மெண்டான பர்சன், தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர். எப்பொழுதுமே ஒரு ஹம்மிங் சென்ஸ் இருக்கும். ஜாதகர் எதை பத்தியுமே பெருசா கவலைப்படாம ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு துள்ளலை விரும்பக்கூடிய நபரா இருப்பார். ரொம்ப ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லாம் போட்டி போட மாட்டார், அதுல இருந்து உடனே விலகிப்பார். அதுபோல் லக்னத்தில் சுக்கிரன் யோகரா இருந்துட்டார்னா கலைப்பொருட்கள் எல்லாம் அனுபவிப்பார், ஆடம்பர பொருட்களை அனுபவிப்பார், ஆடம்பரமான செயல்களை செய்வார். பையில பணமே இல்லைன்னா வேற யாராவது செலவு பண்ணி இவரை சொகுசான வாழ்க்கைக்கு பயணப்படுத்தி விடுவார்கள். லக்ன சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலுமே ஜாதகர் எப்பொழுதுமே இன்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார். கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட இன்பத்தின் மீது தான் ஜாதகருக்கு நாட்டங்கள் போகும். லக்ன சுக்கிரன் இது லக்ன யோகரா இருந்துட்டா எல்லாராலையும் பாராட்ட போடும். பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டத்திலும் ஜாதகருக்கு நல்ல மகிழ்ச்சியா வாழ்றாருன்னு. லக்ன அவயோகரா இருந்துட்டாருன்னா பார், வீட்டுல சாப்பிடவே சாப்பாடு இல்லை, இது தெரியுது பார் அப்படின்னு ஒரு வகையில சக மனிதனால் வஞ்சிக்கப்படுவார், அதாவது தூற்றப்படுவார். இதுதான் விதி. லக்ன யோகரா இருந்தா எப்பயுமே நல்லது. லக்ன யோகர் அவயோகர்ன்றது பொது விதிகள் அல்ல. உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் அமர்ந்தாரோ இணைந்த கிரகம் பார்வை பெற்ற கிரகத்தை பொறுத்துதான் லக்ன அவயோகர் எல்லாம். பொதுவான விதிகளை தனுசு மீனன்னா லக்ன அவயோகர்னு சொல்லுவோம். அதுக்காக தனுசு மீனத்துல பிறந்தவங்களுக்கு சிற்றின்பமே இல்லைன்னா அப்படி கிடையாது. லக்னத்தில் அந்த கிரகம் அமர்ந்த நிலை, தொடர்பு கொண்ட பண்புகளை பொறுத்துதான் லக்ன யோகரா அவயோகரான்னு முடிவு பண்ணும். லக்ன யோக நிலையில இருந்தா நல்ல விஷயம், நல்லா இருப்பீங்க. இயலிசை நாடகங்களோடு நல்ல பலன் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இனிமையாக பேசுவார், பிறரை கவர்ச்சிப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல். ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் ஒருத்தரை கட்டி போடக்கூடிய அந்த பேச்சாற்றலை இந்த 2ஆம் இடத்து சுக்கிரன் கொண்டிருக்கிறது. குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்துல ஆடம்பர பொருட்கள்லாம் உண்டு. ஆடம்பரமான வாகன சேர்க்கையை ஜாதகர் ஏற்படுத்திப்பீங்க. ஜாதகரோட வீட்டுக்கு போனா அவ்வளவு மன மகிழ்ச்சி வரக்கூடிய அளவுல இந்த சுக்கிரன் இருக்கும். யோகமா இருந்தா இது அப்படியே பொருந்தும், அவயோகமா இருந்தா எகெயின்ஸ்டா இருக்கும். ஜாதக வீட்டுல ஆடம்பர பொருட்கள் அத்தனையுமே இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. அதுல கஷ்டங்களை கொடுத்து விடுகிறார். லக்ன யோகரா இருந்து 2ல இருந்தாருன்னா ஜாதகர் சாப்பாட்டையே விரும்பி சாப்பிடக்கூடியவரா இருப்பார். தேடி போய் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் இந்த 2ஆம் இடத்து சுக்கிரனால தான் வருகிறது. ஒரு உணவு நல்ல மகிழ்ச்சியா இருக்குன்னா உடனே அந்த ஜாதகர் அதற்காக உடனே எந்த விதமான
ஒரு தயக்கமும் இல்லாமல் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சென்று போய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்கும். நல்ல முறையில பேசக்கூடியவர், நல்ல முறையில குடும்ப வாழ்க்கை அமையக்கூடியவர் இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவர். அவயோகரா இருந்தா எல்லா சுகபோகங்களும் வாழ்க்கையில வீட்டுல இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாத சூழல் கொடுத்துரும். 3ல் சுக்கிரன், பொதுவாக 3ஆம் இடத்து சுக்கிரன் அந்த அளவுக்கு இல்வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. 3ஆம் இடமும் இல்வாழ்க்கை சுகத்துல ஒரு பாவம். 3ல் சுக்கிரன் இருக்கிறவருக்கு ஒண்ணு வீரியம் அதிகமா இருக்கும், இல்ல வீரியம் குறைவா இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இந்த 3ஆம் இடத்து சுக்கிரன் கண்டிப்பாக கொடுக்கிறார். ஜாதகருக்கு ஒரு வகையில இன்பத்தை அனுபவிப்பதுல தடை பண்றார். இது இல்வாழ்க்கை இன்பத்தை சொல்றோம். இல்வாழ்க்கை இன்பத்துல கொஞ்சம் தடை இருக்கு 3ஆம் இடத்து சுக்கிரன். ஆனால் சகோதரரோட நல்ல உறவு நிலை இருக்கு, சகோதரிகளோட உறவு நிலை நல்லா இருக்கு, தைரியமானவரா இருக்கிறார், சரியான நேரத்துல தன்னை தற்காத்துக் கொள்கிறார். ஆனாலும் கூட இல்வாழ்க்கை சுகங்கள்ல ஒரு புள்ளி இருக்கு. ஒண்ணு ஜாதகருக்கு கூடுதல் வீரியம் இருக்கு, இல்ல ஜாதகருக்கு வீரியமே இல்லாத நிலை, இல்வாழ்க்கை திருப்தி இல்லாத நிலையை கொடுத்து விடுகிறார். 4ல் சுக்கிரன், சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். நல்ல வாகனம், நல்ல வசதியான வீடு வாகனங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார், ஒரு ஆடம்பர பொருட்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். லக்ன யோக நிலையில இருந்தார்னா ஜாதகர் பெரும் மாளிகை, பெரும் வசதி வாய்ந்த இடங்களிலே வசிக்கக்கூடியவர். ஜாதகருக்கு லக்ன அவயோகரா இருந்தார்னா ஏதேனும் ஒரு வகையில வாடகையிலேயோ அல்லது சிறு அமைவுகளிலோ ஜாதகர் வசிக்கக்கூடியவர். எதினும் ஜாதகருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகள், வீடு வாகனங்கள் உண்டு. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 2 வீலர் தான் வச்சிருப்பார், அந்த 2 வீலரே ஒரு ஃபேன்சியா இருக்கும். சில பேர்லாம் பெரிய பெரிய கார்லாம் வச்சிருப்பாங்க, அதை பார்த்தா ஃபேன்சியா தெரியாது, அதை பார்க்கும்போது திரும்பி பார்க்கணும்னு தோணாது. ஆனால் ஒரு சிலருக்கு தோணும். அதெல்லாம் இந்த 4ஆம் இடத்து சுக்கிரன் தான். நல்ல ஒரு கலைநயமிக்க வீடு, கலைநயமிக்க வாகனங்கள் இருக்கும். கல்வியிலும் சுக்கிரன் யோகரா இருந்துட்டாருன்னா வித்தைகள் தேர்ந்தவராக ஜாதகர் இருப்பீர்கள். 5ஆம் இடத்து சுக்கிரன் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கும், கலை துறைகளின் மீது அதிக ஈடுபாடு, அதிக காதல் இருக்கும், காதல் வயப்படக்கூடியவரும் கூட. ஜாதகர் கண்டிப்பாக பலமுறை காதல் வயப்படக்கூடியவர். 5ல் சுக்கிரன் கண்டிப்பாக எளிதில் மனதை இழக்கக்கூடியவர், பிறரோடு அன்பில் அதிகமாக உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற உல்லாச பிரியராக இருக்க வைக்கும். அதுபோல் 5ஆம் இடத்து சுக்கிரன் எதிர்காலத்துல ஜாதகரை பூர்வீகத்தில் கௌரவம் பெற்ற நபராக உருவாக்கி கொடுக்கும். பெண் குழந்தைகளை அதிகமாக கொடுக்கும், ஆண் குழந்தைகளை துணைவருடைய அமைவிற்கு ஏற்றார் போல கொடுக்கும். எப்பொழுதுமே மகிழ்ச்சி, தானும் இருக்க வேண்டும் பிறரும் இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து விடும். யோகரா இருந்தாருன்னா பூர்வீக ஆதாயம், அவயோகராக இருந்தாருன்னா ஜாதகர் பூர்வீகத்திலிருந்து வெளியே போய் இந்த இன்பங்களை அனுபவிப்பார். 6ஆம் இடத்து சுக்கிரன் ருணரோக பாவத்துல சுக்கிரன் இருக்கிறார். யோகரா இருந்துட்டாருன்னா நல்ல வேலை, பெரிதும் கஷ்டப்படாம சுலபமா செய்யக்கூடிய சுக்கிரனுடைய துறைகள்ல ஏதேனும் ஒரு வகையில மனதை மகிழ்விக்கக்கூடிய மக்கள் துறைகள்ல ஜாதகருக்கு வேலை கிடைச்சிரும். அவயோகரா இருந்துட்டாருன்னா நோய் தாக்கம் ஏற்படும், வெளியில் சொல்ல முடியாத நோய்களினால் ஜாதகர் அவதிப்படுவார். ஸ்கின் டிசீஸ், சுக்கிரனுடைய காரகங்கள்ல ஸ்கின் டிசீஸ்னால ஜாதகர் அவதிக்குள்ளாவார் லக்ன அவயோகரா இருந்துட்டாருன்னா. 7ஆம் இடத்துல சுக்கிரன் கலஸ்தர காரகர்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் 7ஆம் இடத்துல வரும்பொழுது நல்ல கவர்ச்சியான துணைவர், வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மகிழ்ச்சியை கொடுப்பார், இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். யோகரா இருந்துட்டார்னா மிகப்பெரும் நல்ல பலன், பார்க்கும் துணைவரால் சகலவிதமான லாப பலனும் அனுபவிக்கக்கூடியவர். அவயோகரா இருந்துட்டார்னா ஜாதகர் எதிர்பார்ப்பார், துணைவரால கொடுக்க முடியாது. கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு, கூட்டாளிகளால் பயணங்களில் வெற்றிகள் ஜாதகருக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் சிற்றின்ப கிரகம் 8ல மறைஞ்சிடறாரு. இது நிறைய கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். 8ஆம் இடத்து சுக்கிரன் பெரும்பாலும் 70% இல்வாழ்க்கையை காலி பண்ணிடுது, இல்வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்து விடுகிறது. ஆனால் அதுல ஒரு சிலர் மட்டும் தப்பிக்க முடியுது. சுக்கிரனோடு லக்ன யோகர் தொடர்பு கொண்டு சுக்கிரன் ஸ்தான வலுவை இழக்கும் பொழுது, ஸ்தான வளத்தை பெறாமல் இழக்கும் பொழுது 20% பேர் பிரச்சனை இல்லாம தப்பிக்க முடியுது. மிச்சம் இருக்கக்கூடிய 80% பேருக்கு இல்வாழ்க்கை சுகங்கள்ல கிடைக்கிறது இல்லை, ஒண்ணு கிடைக்கிறதே இல்லை, இல்ல பிரச்சனைகள் கொடுத்து விடுகிறார் அப்படின்றதுதான் உண்மை. ஆனால் அந்த இல்வாழ்க்கை சுகங்கள்ல பிரச்சனையை கொடுத்தாலும் சில சிற்றின்பங்கள் சொல்லக்கூடிய சொகுசு பொருட்களை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்து விடுகிறார். பூர்வீகத்திலிருந்து யோகரா இருந்தாருன்னா பூர்வீகத்திலிருந்து வெளியில இருக்கிறீங்க, அவயோகராக இருந்தீங்கன்னா பூர்வீகத்திலும் சிரமப்படக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. 9ஆம் இடத்து சுக்கிரன் தந்தை மகிழ்ச்சியானவர், தந்தை காமெடி உணர்வு, கலை உணர்வு அதிகம் கொண்டவர். தந்தையினுடைய பொருட்கள் ஜாதகருக்கு பயனுள்ளதா இருக்கும், தந்தையின் மூலியமாக பெரும் ஆதாயம். ஜாதகர் தான தர்மம் கொடுக்கிறவரா இருப்பார், பயணம் அதிகமா மேற்கொள்வார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொகுசு பயணம், பிரயாணம், ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் ஆச்சுன்னா போதும் 2 நாள் பிக்னிக், இதெல்லாம் அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தோட தொடரும். ரொம்ப லாங் டைம்ல ஒரு 4 நாட்களோ இல்ல 3 நாட்களோ லீவ் கிடைச்சா கூட உடனே சொகுசு பயணத்திற்கான அந்த நிலையை இந்த 9ஆம் இடத்து சுக்கிரன் கொடுக்கிறார். ஜாதகரே ஒரு பயண விரும்பியாக ஜாதகர் இருப்பார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் பதவி பாவத்துல சுக்கிரன், சுக்கிரனுடைய துறைகள் வெற்றி கொடுக்கும். நம்ம சொன்னோம் வீடியோட பதிவுல ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், சுக்கிரனுடைய துறைகள்ல அத்தனை துறைகளுமே கைவரும். இதுல பெரும்பாலும் அவர் சரவா சிரவா உபயவான்னு பார்த்துக்கணும், நீரா நெருப்பா நிலமா காற்றான்னு பார்த்து அதற்கு தகுந்தாறு போல பலன் வேணும். அதாவது ஜாதகர் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடா இருக்க போறாரா, ரெசார்ட் டிராவல்ஸ் ரிலேட்டடா இருக்க போறாரா, காஸ்மெட்டிக் பியூட்டிஷியனா நிறைய பேர் இருக்கிறதுலாம் அந்த சுக்கிரன் தான் காரணம். 10 சுக்கிரன்
நிறைய பியூட்டிஷியன் சென்டர், அதெல்லாம் நிறைய காஸ்மெட்டிக் பொருட்கள்லாம் தயாரிக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய கட்டுப்பாடு தான். மனிதனை மகிழ்விக்கக்கூடிய அத்தனை துறைகளும் இந்த சுக்கிரன் தான். சினிமாவில் இருக்கிறது, நடிக்கிறது, நாடக கலைஞர்களா இருக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல தான் வருது. 11ஆம் இடத்து சுக்கிரன், லாபபாவத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஜாதகருக்கு பண வருமானம் சுபர் உபயத்தில் ஏறுகிறார். சுபராக உபயத்தில் ஏறும் பொழுது ஜாதகர் தனக்கு வரக்கூடிய பணத்தை அத்தனையுமே தன் சுகபோக வாழ்க்கைக்காகவே இழப்பார். 11 சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசைன்மெண்ட்ல பெரும்பணம் வருது அப்படின்னா அந்த பெரும்பணத்தை அப்படியே எடுத்து போய் தன் இன்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய நிலை. இன்பப்பிரியராக ஜாதகர் 11 சுக்கிரன் இருக்கிறவரை கொடுத்து விடுகிறார். லக்ன அவயோகராக இருந்தார்னா ஜாதகர் இன்பப்பிரியரா இருப்பார், ஆனால் அதனால ஜாதகர் உடனே இருப்பவர்கள் மகிழ்ச்சி பட மாட்டார்கள். லக்ன யோகரா இருக்கிறார்னா உடனே இருப்பவர்களும் மகிழ்ச்சி பெறுவார்கள். 12 சுக்கிரன் அயன சயன போகமான விரயஸ்தானத்துல சுக்கிரன் சயனத்தின் அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிப்பார். மனிதனுக்கு என்னென்ன சந்தோஷம்லாம் இருக்கும், ஸ்தானபலத்தோட இருந்துட்டார்னா அத்தனை விதமான சிற்றின்பங்களையும் பிரயாணத்தையும் அனுபவிப்பார் ஜாதகர். எல்லா விதமான சிற்றின்ப நலபலன்களையும் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். நம்ம மேல் சொன்ன இந்த லக்னம் முதல் 12 பாவங்கள்ல யோக நிலையில் இருந்தால் அத்தனையும் நன்மை, அபயோக நிலையில இருந்தால் அதே பலன் நடக்கும். ஆனா சக மனிதர்களால் நீங்கள் கண்டிப்பாக தூற்றப்படுவீர்கள், ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.